ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சேமியா அவல் வச்சு ஆவியில் வேக வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். நான் இங்கே கடைகளில் பேக்கெட்டில் வாங்குகிற வறுத்த சேமியா எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை சேமியா, ராகி சேமியா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு லைட்டாக இது போல் பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிச்சு எடுக்க வேண்டாம். லைட்டாக இது போல் பொடிச்சு எடுத்துட்டு இதில் நல்ல சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி அளவெல்லாம் இல்லை, அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இது போல் சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சேமியாவை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் இங்கே சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம். அவல் சூடாகி வந்தாலே போதும். இது போல் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவலை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே அவல் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது இப்போ நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் அரைச்சி எடுத்ததும் நம்ம இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சேமியாவில் சுடு தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது இப்போ நமக்கு நல்லாவே ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இதை ஒரு அரிப்புக்கு மாற்றி சேமியாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் ஒரு ஏத்தம்பழம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஏரியாவில் இந்த பழம் தான் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்கோ அது போல் சேர்த்துக்கோங்க. ஏத்தம்பழம்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. நேந்திரன் வாழைப்பழம் தான் ஏத்தம்பழம். வாழைப்பழம் இது போல் நல்லா சாஃப்டாகி வரது வரையும் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம். லைட்டாக சூடாகி வந்தாலே போதும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதித்து வரதுவரையும் ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம்ல அவல், அதை இதில் முழுமையாகவே சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். அவல் சேர்த்ததும் இது நல்லா ஓரளவு கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனல்லையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா கெட்டியாகி வந்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியா முழுவதும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். ரொம்ப டைமில் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். நல்லா இது போல் பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிக்கவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடியாகி வந்தால் போதும். நான் ஏற்கனவே ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு வாழையில போட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழையில போடணும்னு கட்டாயம் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை கலர் எள்ளும் மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வாழைப்பழம், சேமியா, அவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. எப்போவும் ஒரே மாதிரி சேமியாவில் செய்யாமல் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு ஸ்டாண்டு போட்டு மேலே இந்த கேக் டின்னை வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கன்னா கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறி வரணும். நல்லா ஆறுனதும் அந்த ஓரங்கள் தானாகவே விட்டு வந்துடும். அதனால் நான் ஒருக்கா லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கமத்தி எடுத்துக்கலாம்.
ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் இப்ப இத எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சேமியா, அவல் சேர்த்து இது போல ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சது இல்லன்னா, கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.